வெல்கம் டு ஆக்வா ஹரிணி சேனல். இன்றைக்கி கோல்ட் ப்ரெஸ்ட் வெர்ஜின் கோகனட் ஆயில் ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். இது தெரிஞ்சால் இனிமேல் இந்த தேங்காய் பூ வாங்கிட்டு மிச்சம் இருக்க தேங்காயை நீங்கள் கடையிலே கொடுத்து வர மாட்டீங்க, கண்டிப்பாக வாங்கிட்டு வருவீங்க. இது வந்து தேங்காய் கூம்புன்னு சொல்லுவாங்க பொள்ளாச்சி சைடில். என் வீட்டுக்காரர் ஒரு 3 கூம்பை எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதில் இந்த மாதிரி சைஸ்க்கு தான் வந்து உள்ள இது பருப்பு இருந்தது, தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் பூ எடுத்த கோகனட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காதுங்க. அதாவது ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது, சட்னி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்காது. ஸோ அதை தேங்காய் எண்ணெய்க்கு தான் பயன்படுத்துவாங்க பொதுவாக. நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி அந்த கோகனட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக துருவினா அப்படியே உள்ளே உடச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் வந்து ஆட்டி இப்போ தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து 3 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு எடுக்கும்போது அதை வந்து கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து அதை நம்ம சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது நம்மளுக்கு கோகனட் ஆயில் பிரிஞ்சு வரும். ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம பிரிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதில் சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து இது பொரிக்கும்போது உங்களுக்கு அந்த வேஸ்ட்டெல்லாம் நின்றுடும், உங்களுக்கு ஆயில் தனியாக செக்ரிகேட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் கோகனட் ஆயில் வீட்டில் எடுக்கிற ப்ராசஸ். இது ஒன் ஆஃப் த ப்ராசஸ். நான் இன்னும் வேறு ஏதாவது ப்ராசஸ் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு கோகனட் ஆயில் செக்ரிகேட் ஆகிடும். ஸோ இன்னொரு மிச்சம் தண்ணி வந்து திருப்பி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு மார்னிங்கில் வந்து அதுக்கு இன்னும் ஒரு திக்கு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது எடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையாக அது வந்து கடாயில் இருக்கின்றதுக்கு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக தீஞ்சிடும், நம்மளுக்கு கோகனட் ஆயிலோட அந்த கிடைக்காது. பட் இது பண்ணும்போது வீடே மணக்கும், எல்லோரும் கேட்பாங்க வீட்டில் ஏதோ கோகனட் ஆயில் ஏதோ பச்சனை பண்ணுற மாதிரி. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும், வீடே ஸ்வீட் ஸ்மெல் கொடுக்கும். பட் இது இது மீடியம் சைஸ் தேங்காய் தான் நான் முதல்ல காமிச்ச மாதிரி. அந்த தேங்காயில் 3 தேங்காயிலே உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தீரதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கும் நம்ம கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெர்ஜின் கோகனட் ஆயிலுக்கு உண்டான ஒரு கலர் வந்திருக்கு. நாளைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக டீச்சராக இருக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நிறைய ஆயில் செக்ரிகேட் ஆகும்னு நாளைக்கு பண்ணுறதை நான் அப்போ காமிக்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 50 ml கோகனட் ஆயில் வந்து ஹோம்மேடாக நம்மளால் எடுக்க முடியுங்க. அதாவது ஒரு கோகனட்லேயே நம்மளுக்கு எடுக்க முடியும். பட் நான் ஒரு 2-3 நாள் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை பால் எடுத்து பண்ணனால கொஞ்சம் தேங்காய் இது கம்மியாக தான் வந்திருக்கு. அந்த ஒரு 2.5 மூடி தான் கரெக்டாக, நான் 2.5 தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா. ஸோ நான் மீதமுள்ள தேங்காய் பாலையும் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி எடுத்து அதையும் போட்டு இப்போ வந்து வேறு கடாயில் மாற்றிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகட்டும்னு சொல்லிட்டு பழசையும் புதுசையும் போட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது நல்லா இது பொடி விடட்டும். இது நல்லா கலர் மாறினாலும் பரவாயில்ல, இந்த நம்ம எங்கேயும் சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் இது தீஞ்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து தேங்காய் ஆயில் செக்ரிகேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே நல்லாவே இது பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஃபில்ட்ரேட் பண்ணுற ப்ராசஸ் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு டிரான்ஸ்பரண்டான சின்ன டப்பா எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு ட்ரை டிஷ்யூ எடுத்துக்கிறேன். வெட் டிஷ்யூ தான் நல்லா துவைச்சி காய வச்சுட்டு அதில் ட்ரையான டிஷ்யூ எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து தேங்காய் அந்த இது எடுத்துகிட்டு வந்து ஃபில்டர் பண்ணி இப்போ இதில் ஊற்ற போகிறேன். அந்த ஃப்ரை ஆனது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் சூடாக இருக்கும்போதே டக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஆயில் அப்படியே வெளியில் அந்த சூடோடு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் டிஷ்யூவில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே விழுக ஆரம்பிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏடா நம்ம அம்மா ஏதோ ஒரு நல்லா ஸ்வீட் செய்கிறாங்களோ சாப்பிட கொடுப்பாங்களோன்னு சொல்லிட்டு எங்கள் சின்னவாள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே சாப்பிட்றது கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது கண்டுக்கல. ஸோ இந்த ப்ராசஸ் நான் தனியாக வந்து அவங்க முன்னாடி பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க. இப்போ நம்ம செக்ரிகேட் பண்ணதை புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஆயில் கிடச்சிருக்கு. இது ஒரு 50 ml இருக்கும். பேலன்ஸ் உள்ள அந்த டீச்சரையும் நம்ம வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ப்யூர் கோகனட் ஆயில் நம்ம வீட்டில் செஞ்சது, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போது நம்ம மீதும் அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த செக்ரிகேட் பண்ணும்போது புளியும் போது நிறைய ஆயில் வந்து டிஷ்யூலேயே இதுவாகிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அது பேசிக்காக வந்து நம்ம தலைமுடிக்கு வந்து தேய்ச்சிடுவேன். அந்த மணமாக இருக்கும் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.